பாருங்க என்னுடைய ஃபேவரட் கோவில் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 12 வயசுலேருந்தே எனக்கு காளியம்மனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அந்த சைடில் தான் வேலைக்கு போவேன், ஜவுளி கடைக்கு. அப்போ வந்து குறுக்கு வை இதை இருக்குது பாருங்கள், அந்த பயிரெலாம் இருக்குது பாருங்கள், அந்த சைட்லேருந்து நடந்து வருவேன். தினம் வந்து நான் காலையில் இங்கே வந்து ஒரு அட்டனன்ஸ், இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இதுவும் இந்த கோவிலும், இந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதோட வரலாறு சொல்லிடுறேன் நான். நம்ம இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எல்லா கோவில் இவ்வளோ பெரிய கோவில் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு, ஆனால் இதுக்கு மேலே மட்டும் மூடாப்பே போட மாட்டாங்க. இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே பாருங்கள் 2 அம்மன் இங்கே பாருங்கள், இதுவும் இப்போ கட்டினது தான். நான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான், அந்த கேட்டு கூட இருக்காதுங்க. உள்ளே இருக்கிற அந்த சாமி மட்டும்தான் இருப்பாங்க. சுற்றி காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோவிலுக்கு வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்துச்சுன்னுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா வந்து அந்த ரோடு மெயினில் இருந்தாங்க. அங்கே ஒரு கோவில் இருக்குது காளியம்மன். அங்கேருந்து ஒரு நாள் வந்து இவங்க அக்கா தங்கச்சிங்களாம் சாமி. அப்போ வந்து இதோட கதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இது வந்து அக்கா தங்கச்சிங்க, இவங்க வந்து அக்காங்க அந்த கோவிலாண்டி வந்தது வந்து தங்கச்சி. வீடு இல்லைன்னு சொல்லிட்டு மழைக்கு வந்து ஒண்ட வந்தாங்களாம். அப்போ வந்து இந்த மழை நின்னோடனே இந்த அம்மாவை வெளியே அமிச்சிட்டு அந்த அம்மா அங்கேயே இருந்துட்டாங்களாம். இந்த அம்மா கோவத்தில் வந்து கடகடான்னு இங்கே வந்து இங்கே ஒரு குளம் இருக்குங்க, குளம் கரையிலே வந்து இங்கேயே வந்து உக்காந்துட்டாங்க. இங்கே உக்காந்துட்டு எங்களுக்கு கோவில் கட்டுங்கன்னாங்க செலை வச்சு. ஆனால் வந்து மேலே மட்டும் மூடாப்பு மட்டும் போடாதீங்கன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் அந்த மூடாப்பு போட்டு அங்கே வந்து இருந்ததுனால தானே மழைக்கு ஒதுங்க வந்து என்னை திருத்தினாங்க. அதனால் நான் மழையில் மட்டும் தான் நனைவேன், எனக்கு மூடாப்பு மட்டும் போடாதீங்க, எதுவுமே போடாதீங்க, ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ வரையுமே வருஷம் வந்து இது உங்களுக்கு சித்திரை மாதம்னாக்கா பொங்கல் வச்சு கடைலாம் வெட்டி கேட்பாங்க, வர்ணிச்சு இப்போவாவது போடலாமான்னு.